அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். உங்களோட கலந்து பேசிக்கிட்டு இருக்குது சிவகுமார், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் கம் அக்ரி ஃபார்ம்லேண்ட் கன்சல்டன்ட், திருநெல்வேலி, தமிழ்நாடு. சரோனி யூடியூப் சேனல் அட்வர்டைஸ் நம்பர் 618, டோட்டல் எக்ஸ்டென்ட் 60 ஏக்கர். தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் திருநெல்வேலியில் இந்த பூமி இருக்குது. நேஷ்னல் ஹைவேஸ் 182 இதுலேருந்து 4 கிலோமீட்டர் இந்த பூமி இருக்குது. நல்ல பிளைன் லேண்டு. இதில் அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டியும் 2 ஓப்பன் வெல் இருக்குது. நல்ல பியூர் ரெட் சாயில், டீப் ரூட்டட் பிளான்டேஷன் பண்ணதுக்கு அட்வைசபிள். அந்த அளவுக்கு நல்ல சாயில் டெப்த் இருக்குது. இங்கே நம்ம இடத்துல விண்டு மில்லோ ஹை டென்ஷன் பவர் லைன் எதுவுமே இல்லை. பல வருஷத்துக்கு முன்னால் இதில் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்களே விசிட் பண்ணியிருக்கிறோம். மேங்கோ, நெல்லிக்காய் இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லை. இது நம்ம இடத்துக்கு தென்பகுதியில் ஒரு அழகான புது பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இடத்துல ஃபுல் பவுண்ட்ரிலையும் எல்லாம் சர்வே ஸ்டோன் போட்டு சர்வே பண்ணி கல் போட்டிருக்கிறாங்க. இது நம்ம இடத்துல உள்ள வாட்டர் மெலான் ஏரியா. இந்த பூமி வாஸ்ட் ஏரியா இருக்கனால இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கு அட்வைசபிள். முக்கியமாக நல்ல டார்க் ரெட் கலர் இருக்கிறதுனால அல்ட்ரா ஹை டென்சிட்டி மேங்கோ அட்வைசபிளாக இருக்கும். எலுமிச்சிக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. அதோட நாட்டு கொய்யா கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும், சிவப்பு கொய்யா. முருங்கைக்கு, இலை முருங்கைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதையும் கொஞ்சம் பெரிய லெவலில் கல்டிவேட் பண்ணலாம். காரணம் என்னென்னா, ஏர்போர்ட் இருக்குது, சீபோர்ட் இருக்குது, 4-வே ட்ராக் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸி. மண் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல டார்க் ரெட் கலர் பூமி. தமிழ்நாட்டில் ஹெர்பல் கல்டிவேஷன் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் ஹெர்பல் கல்டிவேஷனுக்கும் முயற்சி பண்ணலாம். டிமாண்ட் இருக்குது, ஆனால் யாருமே பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. வருங்காலத்தில் பேம்பு தேவை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய லெவலில் பேம்பு கல்டிவேட் பண்ணலாம். விட்டமின் சிக்கு கறி லீஃப் கூட கொஞ்சம் பெரிய அளவுக்கு பண்ணலாம். ஏன்னா மதுரை மார்க்கெட்டில் ஈஸியாக எக்ஸ்போர்ட்டு பவுட்ரு ஃபார்மில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், கிணத்துல தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ரீசார்ஜ் பண்ணி உள்ள கிணறு. அதோடு இது நல்லா ஐசோலேட்டட் ஏரியா இருக்கிறதுனால வெண்பன்றி கூட வளர்க்கலாம். நாட்டு நாவல் நல்ல டிமாண்ட் இருக்குது. கொஞ்சம் நம்ம இடத்துடைய பவுண்ட்ரியில் பெரிய பெரிய ஏரியாவில் அழகாக நாட்டு நாவல் வின் பேரியராவுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன உவரி வருமானமும் நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் பவுண்ட்ரியில் கொடுக்காப்புளி கொஞ்சம் நடலாம்.
நல்ல விசாலமான ஏரியா இருக்குது. இது நம்ம இடத்த ஒட்டியுள்ள வயல். மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் நெல் போடுவாங்க. சமீப காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு விலைகள் கூடிகிட்டே போகுது. ஏன்னா எல்லாருக்குமே நிலங்களை விற்பது அவேர்னஸ் வந்ததுனால யாருமே கம்மியான ரேட்டுக்கு விற்பதில்லை. டாக்குமெண்ட் சுத்தமாக இருக்கிறதுனால விலை அதிகமாக தான் இருக்கும். இன்னும் பாருங்கள், பவுண்டரி உள்ள சர்வே ஸ்டோன் நல்லா ஹைட்டாக எல்லா பக்கம் பவுண்ட்ரி தெரிகிற அளவுக்கு பெரிய கல் தான் இருக்குது. இந்த மாதிரி டார்க் ரெட் கலர் உள்ள ட்ராகன் ஃப்ரூட் கூட பெரிய அளவுக்கு பண்ணலாம். டேட்ஸ், பேரிச்சை பண்ணலாம். ஏன்னா தண்ணி தேங்காத பூமியில் ட்ராகன் ஃப்ரூட்டு, பேரிச்சை இதெல்லாம் நல்லா இருக்கும். டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ராகன் ஃப்ரூட்டு அட்வைசபிள் இந்த மாதிரி பூமியில். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சின்ன பூமியாக இருந்தாலும் கூட ஒரு ஐசோலேட்டட் ஏரியானா முடிஞ்ச அளவுக்கு ஹைவே பக்கத்தில் இருக்கும்போது வெண்பன்றியும் கொஞ்சம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ஹைலி ப்ராஃபிட்டபிள் வெண்பன்றி தான். அது நாங்களும் பல வீடியோஸில் சொல்லிட்டு வரோம். சமீபத்தில் இப்போ தான் ஒரு கிளைண்ட் வெண்பன்றி வளர்க்கக்குள்ள முயற்சி பூமி வாங்கிறதுக்கு இருக்கிறாரு. ஃப்யூச்சரில் அவங்க வெண்பன்றிலாம் பண்ண ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு அப்டேஷன் தனியாக கொடுக்குறோம். ஒரு விவசாயம் செய்யும்போது கலப்பு பண்ணையமாக இருந்தால் தான் லாபகரமாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி நிலங்களுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. வேலையாட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. மழை பெய்கிறது படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. நம்ம தண்ணியை மிச்சம் படுத்தி கரெக்டாக செடிகளுக்கு தேவையான இரிகேஷனை ப்ராப்பராக யாரும் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப் இரிகேஷன் ப்ரொவிஷன் கொடுங்க, ஆட்டோமைசேஷன் யூஸ் பண்ணுங்கள். செடிகளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக ஆப்சீசன் பேரிங் உள்ள பிளான்டேஷன் நல்லது. மாமரம் மெயின் சீசனில் வருமானம் கம்மியாக கிடைக்கும். ஆஃப் சீசனில் கிடைக்கிற மேங்கோஸ்க்கும் அதிகமான டிமாண்டு. முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் சீசன் பேரிங் உள்ள வெரைட்டி கொஞ்சம் கல்டிவேட் பண்ணால் நல்ல லாபகரமாக கொண்டு போகலாம். முதல்ல எங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் மறக்காமல் அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் கடந்த 7 வருஷமாக நடத்திக்கிட்டு வர்றோம். கடந்த 32 வருஷத்துக்கு மேலே அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிஸ் மக்களுக்கு தமிழ்நாடு லெவலில் கொண்டு போய் சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், விவசாயம், தோட்டக்கலை சந்தேகங்கள்
ரெகுலராக காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.